ஹே ஆல், இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணோட பர்த்டே. அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லன்ச் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா அவங்களையும் போய் ரெடி பண்ணோம் இல்லையா. இன்றைக்கி கலர் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 pot மீலான பன்னீர் புலாவ் தான் பண்ணி கட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் பாஸ்மதி அரிசியில் பண்ணுறேன். பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஒரு 20 minutes ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் தான், எல்லாம் பெரிய சைஸ் வெங்காயம்ன்றதால ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இது நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி, அதாவது அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுற அளவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரியே தான் நீட்டாக நறுக்கும் இல்லையா, மெலிசாக நீட்டாக அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் அதே மாதிரி தான் நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இல்லாமல் நம்ம வந்து முந்திரி பேஸ்ட்டுங்கிறதும் கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிருவேன் நான். அதையும் சேர்த்து நம்ம வந்து புலாவ் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4-5 முந்திரி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் பேனில் தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசி ஓப்பன் பேனில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ குயிக்காகவும் ஆகிடும். இன்றைக்கி மார்னிங் வந்து இது மட்டும் தான் நமக்கு வந்து சைட் டிஷ்ஷில் எதுவும் கிடையாது. இது ஒன்று தான். அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி குயிக்காக முடிஞ்சிச்சு. அப்புறம் அவங்கள ரெடி பண்ண தான் இன்றைக்கி டைம் ஆச்சு. ஸோ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நெய், அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஜீரான்னு சொல்லி, அந்த ஜீரகம் தான் தாளிக்கிறேன். நீங்கள் நார்மல் ஜீரகம் இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். அது இல்லாமல் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். தாளிப்பில் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே தண்ணி ஊற்றி நல்லாவே தண்ணியாகவே நீங்கள் பால் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஆப்ஷன். நீங்கள் தேங்காய் பால் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். முந்திரி இந்த மாதிரி அரைச்சி போட்டால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு, அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து, உப்பு சேர்த்து தக்காளி நல்லா நசுங்கிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு கம்மியாகவே. பச்சை மிளகாயிலையும் காரம் இருக்கிறதால நான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா, அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதை நம்ம மசாலாலாம் போட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா குக் ஆகி நம்ம போட்டு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா வெந்து மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணி நம்ம இது கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக சோயா புலாவ் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ரெசிபி தான். சோயா சங்க்ஸ் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல பன்னீருக்கு பதிலாக சோயா சங்க்ஸ் சேர்த்து இதே மாதிரி செய்யலாம். நீங்கள் நான் வந்து இந்த ஸ்டேஜில் பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி 15-20 நிமிஷம் ஊறினாலே போதும், அதுவே நல்லா வரும். அதுக்கு மேலே ஊற வேண்டாம், உடஞ்சிரும் சாதம். ஆக்சுவலி அதுக்கு மேலே ஊறினா 15-20 மினிட்ஸ் போதுமானது. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறீங்களே அதுலேயே வந்து இந்த முந்திரி பேஸ்ட்டும் தண்ணியோடு சேர்ந்து அளந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முந்திரி பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்ந்து இதே புலாவ் இதே ரெசிப்பியில் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு
சப்ஸ்டியூட் மாதிரி தான் இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் கூட. இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் ஹார்ஸில் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டம். பட் இந்த முந்திரி பேஸ்ட் வந்து குயிக்காக பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் வந்து அது மூடியிலே அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டன் ஆகலைன்னு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு பார்த்தா தெரியும் ரைஸ் வெந்துருச்சு, எல்லா தண்ணியும் சுண்டிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கிளறக்கூடாது உடனே. ஒரு 5 மினிட்ஸ் அது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் அதுக்கு வந்து ஸ்டாண்ட் பை டைம் கொடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஃப்ளஃப் பண்ணும்போது உதிரி உதிரியாக நல்லா வரும், உடையாமல். அவ்வளோதான். ரொம்ப குயிக்கான சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் டாட்டர் பர்த்டே நான் சொன்னிருந்தேன் ஃபஸ்ட்டே. அவங்கள ரெடி பண்ண அவங்களையும் நான் ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வீடியோ எடுத்திருந்தேன், காட்டுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெனு தான். பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சிம்பிள் மெனு. பன்னீர் புலாவ், அதுக்கப்புறம் தொட்டுக்க பார்த்திங்கன்னா வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தான், ஸ்டோர் பாட் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருந்தேன். இது இல்லாமல் நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு போயிருந்தாங்க. 2 பேருமே சாக்லேட்ஸ் கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி வீடியோ அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.